ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். VST Sakthi வந்து DDI ஃபோர்ட்டிலேருந்து Gearbox எப்படி ஃபிட் பண்ணுறோன்னு தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. இதனுடைய வீடியோ எண்டில் பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சைட் டோர் மாட்ட போகிறோம். நெக்ஸ்ட் வீல் ஆக்சில் அதெல்லாம் எப்படி மாட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சைட் டோர் ஃபிட் பண்ணுறோம். இந்த பவர் டில்லர் வந்து பார்த்திங்கன்னா கீர் ஆயில் வந்து 5 லிட்டர் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 150 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கீர்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி வாங்காது, பேரிங்கும் வந்து போகாது. ஆயில் வந்து ஒரு போகத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி செக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், கியர் பாக்ஸ் ஆயில். சிக்ஸ் mm போல்டோ 8 mm போல்டோ ஃபுல்லாக டைட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு ரோட்டரி கீருடைய பிளேட் மாட்டுறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத எண்டு வரல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீருடைய டாப்பில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியும். சிக்ஸ் mm போல்டோ 8 mm போல்டோ ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வீல் ஆக்சில் ஃபிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் வச்சுட்டு லைட்டாக மேலே தூக்கிட்டு ஷேக் பண்ணி கீழே போட்டிங்கன்னா வீல் ஆக்சில் வந்து ஃபிட் பண்ணலாம். பாருங்கள், ஃபிட் பண்ணியாச்சு. 7 போல்டு வரும். 7 போல்டு போட்டு டைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலில் வந்து ரொம்ப நாள் வெயிலே நிற்க வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆயில் சீல் வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து வராது. வீல் ஆக்சில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு வீல் ஆக்சில் ஃபிட் பண்ணுறோம். பாருங்கள், லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு உட்கார வச்சதுமே சுற்றி லைட்டாக தட்டோம்னா உட்காந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 7 போல்டு போட்டு ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடணும். அதேமாதிரி இந்த வீலில் வந்து நூலோ பேப்பர் எதுனா கம்பி மாரி சுற்றிச்சுனா கூட ஆயில் சீலில் போயிட்டு அறுத்துட்டு சீல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் வீல் செக் பண்ணி அடிக்கடிக்கு எதுவும் சுற்றாத மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சீலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. போல்டு ஃபுல்லாக டைட் வச்சிடும். நெக்ஸ்ட் வந்து கிளட்சி புள்ளியுடைய கேசிங் மாட்டுறோம். சிக்ஸ் mm போல்டும் 8 mm போல்டும் இருக்கும், போட்டு ஃபிட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செயின் எப்படி போடுறதுன்ட்டு அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இன்ஜின் ஃபிட் பண்ணுற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோஸில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 6 mm போல்டு ஃபிட் பண்ணுறோம், டைட் பண்ணுறோம். கியர் பாக்ஸில் வந்து ஆயில் எப்போவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கியர் பேரிங்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேரும் வராது, போகவும் போகாது. பாருங்கள், இதுதான் வந்து கியர் லிஃப்ட்டு ஃபோர்க்கு. இந்த ஃபோர்க்கு வந்து ரெண்டும் ஒன்றா இந்த பக்கம் நவுந்துச்சுன்னா கியர் லாக் ஆகும், அந்த பக்கம் நவுந்துச்சுனாலும் லாக் ஆகிடும். இது தனித்தனியாக மூவ் ஆச்சுனா தான் கியர் வந்து கரெக்டாக ஷிஃப்ட் ஆகும், கியர் லாக்கிங் ப்ராப்ளமும் வராது. கியர் போட சொல்லுவோம், கிளச்சி விட்டு பார்த்துட்டு மறுபடியும் இழுத்துட்டு கியர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நியூட்ரல் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு தான் கியர் போடணும். பாருங்கள், டாப் ஃபிட் பண்ணுறோம். டாப்பில் வந்து 3 ராடும் கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஐலோ, லோட்ரி, கியர் ராடு 3மே வந்து லிஃப்ட்டில் உட்காரணும். கியர் ராடு ஷேக் பண்ணி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக உட்காந்துச்சு. லோட்ரி தான் உட்காந்துச்சு. இப்போ ஃபிட் பண்ணிடுறோம். கியர் லாக் ஆகிடுச்சுனா வந்து இந்த டாப் மட்டும் கட்டிட்டு ஃபோர்க்கை வந்து நியூட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் டாப்பை ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா ஃபோர்ட்டில் வந்து கியர் லாக் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக எடுத்துடலாம் கியர் லாக்கிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் ஹேண்டில் பார்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.